மலையாள மூவி வாழ பிளாக் பஸ்டர் ஹிட் குடுத்துச்சு. அத தொடர்ந்து இப்ப வாழ செகண்ட் பார்ட்டும் வந்துருச்சு. ஸோ இது ஃபேன்ஸுக்கு புடிச்சுதா? அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சன்வியோடைய டைரக்ஷன்ல இந்த வாழ 2 திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்போட வெளிவந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோடைய கதைக்களத்த ஷார்ட்டா பார்த்துடலாமா? பள்ளி பருவத்திலிருந்து கதை ஆரம்பிக்குது. ஹசீர், ஆலன் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆலன் தங்கச்சிய அஜின் என்ற ஒரு பள்ளி தோழன் ஒருவன் காதலிக்கிறாரு. இதனால இவங்களுக்குள்ள சண்டை வருது. அத தொடர்ந்து மோகன்லால் படத்திற்கு போறாங்க. அஜினுக்கு ஒரு பிரச்சனை வர, அவங்களுக்கு ஆதரவாக ஹசீர், ஆலன் இவங்க 2 பேரும் வர, அதுக்கப்புறம் ஹசீர், ஆலன், அஜின், விநாயக் அப்படின்னு 4 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறாங்க. அந்த நேரத்தில அந்த பள்ளியில மாணவர்கள எப்போதுமே அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு ஆசிரியர காமிக்கிறாங்க. இந்த 4 பேரும் பள்ளியில மொபைல் பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய பேரண்ட்ஸ அழைச்சு ரொம்பவே திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க. அதில ஒரு கட்டத்தில ஆலன் தங்கச்சிய அந்த ஆசிரியர் தவறாக பேச, ஹசீர், ஆலன் அந்த ஆசிரியர அடிக்க, பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு டிசி தந்துருது. அத தொடர்ந்து இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? என்ன ஆச்சு? அப்படின்றத தான் மீதி கதையா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய முதல் பாதி. படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல வரும் 4 நடிகர்களுடைய பங்களிப்பு, குறிப்பாக சில காட்சிகள்ல வரும் அல்ஃபோன்ஸ், அஜு வர்கீஸ் இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். அண்ட் அது மட்டும் இல்ல, எதார்த்தமான ஒரு காட்சி அமைப்புகள குடுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முக்கியமா சொல்லணும். வாழ முந்தைய பார்ட் இருக்கு இல்லையா? அத வச்சு ஒரு முதல் பாகத்தோடைய ரெஃபரன்ஸ வச்சு கிளைமேக்ஸ கொண்டு வந்திருந்தாங்க ரெஃபரன்ஸோட. ஸோ அது நல்லாவே இருந்தது. இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாதியில இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஸோ இதுதான் நடக்கும்னு சொல்லி வச்ச போலயே இந்த படத்த நகர்த்திட்டு போனது கொஞ்சம் மைனஸாவே இருந்தது. மொத்தத்துல இந்த வாழ 2 இளைஞர்கள் கொண்டாடும் ஒரு திருவிழாவாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 3 மதிப்பெண்கள் குடுக்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.